கல்லீரல் நம் உடல்ல மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒண்ணு. ஆனா அதுல அதிக அளவு கொழுப்பு தங்குனா அதுதான் ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க. ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு என்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்கன் லிவர் ஃபவுண்டேஷன் தகவலின்படி கல்லீரல்ல குறைந்த அளவு கொழுப்பு இருக்கிறது இயல்பா இருக்கலாம். ஆனா அதுவே கல்லீரலோட எடை 5-10% அதிகமானா அது ஆபத்தானதுன்னு குறிப்பிடப்படுது. அதனால கல்லீரல் பிரச்சனையை விரைவா கண்டறிவது மிகவும் அவசியம். பிரபல குடல் நோய் நிபுணர்கள் ஃபேட்டி லிவருக்கான அறிகுறிகள் பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை பார்க்கலாம். இதனால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அதிகமா காணப்படக்கூடிய அறிகுறி தான் சோர்வு, அதாவது டயர்ட். அதற்கு காரணம் கல்லீரல் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய மாபெரும் மாற்றங்கள் தான். மேலும் கல்லீரல் சரியா செயல்படாததால உடல்ல எனர்ஜி குறைஞ்சி ரொம்ப டயர்டான ஃபீல் இருக்குமா. அடுத்ததா ஃபேட்டி லிவருக்கான முக்கிய அறிகுறி வலது மேல் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய வலி. இந்த வலி சில நேரங்கள்ல உணவு எடுத்துக்கொண்ட பிறகும் சில சமயங்கள்ல எந்த ஒரு ரீசனுமே இல்லாம கூட ஏற்படலாம். இது கல்லீரல்ல வீக்கம் என்பதற்கான எச்சரிக்கை சிக்னல்னு சொல்றாங்க நிபுணர்கள். ஃபேட்டி லிவர் நோயின் மிக பொதுவான அறிகுறி என்னன்னா எந்த அறிகுறியுமே இல்லாததுதான். அதாவது பலருக்கு ஃபேட்டி லிவர் அதிகமா இருந்தாலும் அவர்கள் முழுமையா நலமா இருப்பதாவே உணர்வாங்களாம். 50% பேருக்கு பிளட் டெஸ்ட்ல கூட எந்த மாற்றமும் இல்லாம இருக்கலாம்னு டாக்டர்ஸ் எச்சரிக்கிறாங்க. கல்லீரல்ல மெதுவா சேதம் ஏற்பட்டு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா கல்லீரல் செயலிழப்பு ஆகும் நிலைக்கு தள்ளப்படும்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள். ஃபேட்டி லிவர் நவீன வாழ்க்கை முறையில மிக வேகமா பரவி வரக்கூடிய நோய். இதனால ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு சரியான உணவு பழக்கத்தோட உடற்பயிற்சியும் செஞ்சா கல்லீரலை மீண்டும் ஆரோக்கியமானதா மாற்ற முடியும்.